ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புறா மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் சேர்த்தனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. அது கூடவே ஒரு வரமிளகாயை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி கண்ணாடி போல் வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க புறாவை உள்ளே சேர்த்திக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கறி திரண்டு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா வதக்கிக்கோங்க. கறி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் தான் தண்ணி சேர்த்தணும். அப்போ தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் போல் ஆகிருக்கு. இப்போ நம்ம காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாதி அளவுக்கு கறி வெந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் ஃபஸ்ட்டே சேர்த்துனேன், காரம் பத்தல, அதனால் கொஞ்சம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம். மறுபடியும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தலை அப்படின்னாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கறி நல்லா வெந்து வந்துருச்சு. கறியில் இருந்த தண்ணியும் நல்லா சுண்டி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய புறா மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி புறா மிளகு வறுவலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.